ஹலோ சோல்ஜர்ஸ். லோக்கியனை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சமூகம் அசிங்கமாக மார்க் பண்ணி தலை அசிங்கப்படுறது இடமே கிடையாது. லோகேஷ் கனகராஜ்ன்ற அழகான பேரு கோகேஷ் லனகராஜ் தலையில வந்து கண்ட்ராய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு ரெடம்ஷன் இருக்குடா, ரெடம்ஷன்டா அப்படின்ற மாதிரி ஆர்டியர் ஸ்டைலே ஒரு படம் எடுத்து தலைவனை வந்து தான் நிரூபிச்சிருக்கேன். ஸோ வந்து தலைவனோட ஆர்க் என்ன, இன்னும் இந்த படம் எப்படி இருந்துச்சு, தலைவனோட எதிர்காலம் என்ன, அது மட்டும் இந்த மாதிரி எத்தனை டேரக்டர்ஸ்லாம் டேரக்ஷன்ல இருந்து ஆக்டரா மாறியிருக்காங்க, அதாவது சஸ்டன் ஆகியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் ஜாலியாக டிஸ்கஸ் பண்றதா இந்த வீடியோ. யாரும் லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓரா பேச வீடியோ போயிடலாம். நான் கதைசாமி. இந்த ஷோ கோலிவுட் கதை. கோகேஷ் லனகராஜோட ஃபேன்ஸுக்கு லைக் போடுங்க, மறந்துடாதீங்க. லோக்கியனை பார்த்தீங்க அப்படின்னா கூலிக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய டைரக்டர். ஏன் கூலி அப்படின்னா இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் எடுத்த படங்கள் வந்து பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருக்கு, ஒரு புது அட்டம்ப்ட், இந்தியாவிலேயே இவர் தான் பெரிய ஆளு அப்படின்ட்டு நம்ம காலிஷா உபேந்திராவே வந்து சொல்லியிருந்துருப்பாரு கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சில். என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த கூலி படம் டைம்ல வந்து தலைவனுக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ், லோக்கி மாமா அப்படின்ட்டு ஆளாளுக்கு வந்து பயங்கரமாக இது பண்ணிருந்தாங்க. தலைவர் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டோ ஒவ்வொரு கெட்டப் இருப்பா. அப்படி தாடியை சேவ் பண்றது, மீசையை சேவ் பண்றது, டிஃப்ரெண்ட் லுக்ஸ் தான் வந்து இருப்பாரு. ஓகேவா, அதனால வந்து மார்க் பண்ணி இது ஒரு புது கெட்டப் போட்டு கலாய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புது கெட்டப்ல வந்து இங்க பாருங்க இந்த கேரக்டர் செட் ஆகும், அந்த கேரக்டர் செட் ஆகும்ட்டு போட்டோ எடுத்து இது பண்ணாரு போல இருக்குது. ரெஸ்யூம் எல்லா கம்பெனியும் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஒரு தான் கொடுத்து போற போல இருக்குது. அதை பார்த்தா டேரக்டர்களா ஓகே இந்த கேரக்டர் செட் ஆகிற போல கூப்பிடுவாரு அப்படின்ட்டு நடிக்க வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். தமிழ்ல மட்டும் இல்ல, ஒரு மலையாள ஃபிலிம் ஒன்று இருக்கு, கடைசா மார்க் படம் தெரியுமா, மொக்க படம். அந்த யூனிவர்ஸ் நகர படம் எடுத்தாங்க. ஆளை வந்து ஒரு மிகப்பெரிய வில்லனா, ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட் தானா தலைவன் வந்து கேமியோ கொடுத்துருப்பா. அப்படி இதே மாதிரி தம் அடிச்சுக்கிட்டு இதே தாடி வச்சு கெட்டப்ல வந்துருப்பா. அப்படி அது கிடையாது, டேய் சுரேஷே ஆளை குத்துறா அப்படின்ட்டு ஒரு திருப்பா தெரியுமா. இந்த போட்டோவையும் இந்த கெட்டப்பையும் ஒன்னா ஒருத்தர் அட்டாச் பண்ணி மீம் போட்டாங்க பாருங்க. ஒருத்தர் இப்ப நினைச்சு பார்த்தா சிரிப்பா வருது. இந்த கெட்டப் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய படத்தை கொடுத்து இட்டு கொடுத்துருக்கேன்னு சூப்பர். நீ சின்ன டீமை வச்சுக்கிட்டு மார்க்கெட் செய்யற எப்படி அரவுண்ட் அப் பண்ணீங்க? டிபார்ட்மெண்ட் ஆடி போய் கிடக்குதியா? உன்னை எப்படி பாராட்டுதுன்னு எனக்கு தெரியலையா. பட் கூலி படம் வந்தானே பார்த்தீங்க அப்படின்னா படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, நாங்கள் வந்து ஒரு ரெண்டமும் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தோம், படம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு பல பேர் காண்டாகி கழுவி ஊற்றிருப்பாங்க. இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கேட்டு இதை வந்து நம்ம லோக்கியனை கேட்டாங்க ப்ரெஸ்ல. அதை வந்து நம்ம லோக்கியனை பணிவாக பதில் சொல்லாமல் ரிலீஸ் ஆகுது பணிவாக இருந்தார். ரிலீஸுக்கு அப்புறம் வந்து ஆணவ பேச்சில் பேச போய் எல்லாம் வந்து கடுப்பாகி ஓ அடி அப்படி வரியா இருடி அப்படின்ட்டு தலைவனை வந்து இஷ்டத்துக்கு மார்க் பண்ணி தலைவனை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது உடன்படையில் தான். ஆனால் பல பேர் வந்து ஃபன்னாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கேன், ஜிஃப் பக்கத்தில் ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி. அதாவது நீங்கள் ஜிஃப் மட்டும் இல்லை டிவைஸோட ஃபோட்டோவோட கமெண்டாக போட முடியும் இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் மாதிரி. இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து லோக்கியனை மூஞ்சி வந்து இஷ்டத்துக்கு மார்க் பண்ணி எல்லா மீம்லையும் இந்த தலைவனோட ஃபோட்டோவை போட்டு கீழே கமெண்டில் போட ஆரம்பிச்சானுங்க. எல்லா மீம் பேஜில் வந்து அதை வந்து ஸ்லைடாக போட ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த மாதிரி வந்து லோக்கியனை எப்படி இருந்தார் இப்படி ஆகிட்டாருன்ட்டு எல்லாம் வந்து கழிவு ஊற்ற ஆரம்பிச்சாங்க. இதை போச்சு தலைவனுக்கு பேர் கெட்டு போயிடுச்சு. பட் தலைவன் வந்து இல்லை நான் திரும்ப வரேன் அப்படின்ட்டு புது அவதாரம் எடுத்திருக்காரு. அதுதான் ஒரு நாயகன் உதயமாகிறான், ஊரார்களின் இதயமாகிறான் அப்படின்ற மாதிரி தலைவன் வந்து டிசி படத்தில் நடிச்சிருப்பாரு. டிசி படம் வந்து யாருக்குமே வந்து பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை. ஸ்பைடர்மேன் படம் வருது, ஒரு டிசி கேக்குதா அப்படின்ட்டு அவன் வந்து கலாச்சிட்டு இருந்தானுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது கரெக்டாக ஸ்பைடர்மேன் ரிலீஸ் அதே டேட்டில் தான். அது ரிலீஸ் ஆயிருந்த அப்படின்னா படத்துக்கு பெருசாக வாய்ப்பே வந்திருக்காது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, சன் டிவி வந்து இல்லை படம் தள்ளி வச்சிடலாம், எல்லாம் ஸ்பைடர்மேன் ரொம்ப மூழ்கிட்டானுங்க அப்படின்ட்டு அப்படியே படத்தை வந்து ஒரு வாரம் தள்ளி வச்சாங்க இந்த டிசி படத்தை. உண்மையில படம் ரிலீஸ் ஆகும்போது பெருசாக வரவேற்பெல்லாம் இல்லை. நாங்களாம் போய் உட்காந்தோம், ஒரு கத்து தான் அப்படியே ஏதோ இருந்துச்சு, நத்த இருக்க போது போ நம்ம அருள் மாதேஸ்வரன் படம் சும்மா ரத்தம் குத்து தான் வைக்க போறானுங்க, ஓகே நத்த இருக்க போகுது அப்படின்ட்டு நினச்சி தான் போய் உட்காந்தேன். பட் படம் பார்த்தீங்கன்னா போக ஒரு கமர்ஷியலாகவும் இருந்துச்சு. அதே டைம் வந்து ஒரு ரெட் ரெடம்ஷன் அப்புறம் வேர்ல்டு வெஸ்ட்டை பேஸ் பண்ண இந்த கிராஃபிக் நாவல்ஸ் கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து படத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி மீடியாஸ்லாம் கன்சியூம் பண்ணுறாரு, ஓகேவா, அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சா அப்படின்னா நான் படம் பார்த்துட்டு அன்றைக்கே ரிவ்யூ பண்ணலாம் தான் பிளானு. பட் என்னாச்சு, படம் பார்த்துட்டு ஆஃபீஸுக்கு வரத்துக்குள்ள ஆஃபீஸோட சீலிங் உடஞ்சி கீழே விழுந்துச்சு. அந்த சீலிங் மேலே பூசி வைப்பாங்களே, அதை உடஞ்சி கீழே விழுந்து ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரே போக அதை பூசுறதுக்கு கொத்த நேரம் கூட்டு வரத்துக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேருந்து ஷூட் எடுக்கிறது, அதெல்லாம் ரிவ்யூ போட முடியல. சரி மற்ற ரிவ்யூ சொல்லியிருப்பாங்கல்ல எப்படி சொல்லியானு கேட்டால்
கேட்டா படத்தை ரிவ்யூ சொன்ன எல்லாருமே வந்து அண்ணன் வந்து பயங்கரம் நடிச்சிருக்காரு, லோக்கியும் சூப்பர் நடிச்சிருக்காரு, மற்றவங்க ஆக்டிங் நல்லா இல்லை அப்படின்னு இருந்தாங்க. பட் அதில் உடன்பாடு இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நடிச்சவங்க எல்லாருமே மெத்தட் ஆர்டர்ஸ் தான், நல்லா செம்ம நடிச்சிருக்காங்க, அந்த கேரக்டருக்காக தான் நடிக்கிறாங்க. கடைசி தாத்தா ஒருத்தர் வந்து அதுவே ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. அவ்வளோ மேடம் இந்த படத்துக்கு வரல. நீ என்ன கூட்டிட்டா போனா இல்லை எனக்கு இந்த மாதிரி ரத்தம் சண்டை போடுற படம்லாம் அவ்வளவா பிடிக்காது, அதனால கேகே வந்து தனியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டார். இதில் தலைவனோட ஆக்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பெருசாக எனக்கு சோபிக்கலையோ அப்படின்னு எண்ணம். ஏன்னா வந்து ஒரு அழுகிற சீன் அழுகிறாரு. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் எல்லா சீன்லையுமே முகத்தை ஒரே மாதிரி வச்சுட்டு இருக்காரு. இல்லை இது அந்த மாதிரி படம் தானே. ஆக்சுவலி நான் சொல்கிறேன் கேளுங்க, இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா கேரக்டர் வந்து உம்முன்னு வச்சுக்கிற கேரக்டர் தான். பட் சில விஷயங்கள் வந்து இந்த ரொமான்டிக்காக பேசுகிற சீன்லாம் தலைவன் வந்து பெருசாலாம் இல்லை, சும்மா டேரக்ட் பேசாமல் தான் இருக்குது. ஓகேவா, இது ஏன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு சில பேருக்கு அப்படின்னா இது ஒரு காரணம் இருக்குது. விஜய் ஆண்டனி நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் வந்து பெருசாக அடிக்க தெரியாது, ஒரே மாதிரி பேசிச்சு தான் போவார், ஒரு இருப்பார் இல்லையா. ஆனால் நான் படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். செகண்ட் பார்ட்டை விட ஃபர்ஸ்ட் தான். செகண்ட் படம் வந்துச்சா என்னது சலீம்? அது சலீம் நான் 2லாம் இல்லை இல்லையா, அந்த மாதிரி சாஃப்ட் சீக்வல் மாதிரி. ஓகேவா, நினச்சினா எல்லாம் விட்டுடலாம். நான் பண்ண பார்த்தீங்கன்னா விஜயாண்டி வந்து மூஞ்சி உருன்னு வச்சிருப்பாரு. பட் படம் பார்க்கும்போது வந்து நடிக்க தெரியலாம் தெரியாது, ஏன்னா அந்த கேரக்டராக இருக்கணும், மூஞ்சி உருன்னு வச்சுருந்தா போதும். ஓகேவா, ஸோ வந்து அது வந்து படம் காலம் செட் ஆகிருக்கும். மேபி அதெல்லாம் செட் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியல. இல்லை தலைவன் மூஞ்சி ஃபுல்லாக முடி வச்சதுனால ஆக்டிங்லாம் வந்து முடிக்குள்ள மறைஞ்சிருச்சா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி தான் வந்து செம்பருத்தின்னு ஒரு சீரியல், அதில் ஒரு ஹீரோ ஒருத்தர் வருவார். இப்போ எதுக்கு நீ செம்பருத்தி இழுக்கிற? அதில் ஒரு ஹீரோ ஒருத்தர் வருவார். அப்படி நல்லா தான் இருக்கும். இவன் தான் கேகே தான் பிடிக்காது. ஓகேவா, அந்த சீரியல்ல ஆக்ஷன் சீன் வந்தாலும் சரி, ரொமான்டிக் சீன் வந்தாலும் சரி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்தோமா அதுக்கு ஃபேனு. ஓகேவா, ஆக்ஷனு ரொமான்டிக்கு சோகம் தலைவன் எல்லாத்துக்கும் வந்து பேச ஒரே மாதிரி வச்சிருப்பா. அப்படி அதான் சில பேர் சொல்றாங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் ஆக்டிங் பண்றாரு, பட் என்ன பண்றது படம் ஃபுல்லாக முடியா இருக்கா, அதாவது ஆக்டிங் வந்து மூஞ்சில மறந்துச்சு. நீ டிசி ரிவ்யூ தானே போடுற, அதுக்கு எதுக்கு நீ வந்து கார்த்திகெல்லாம் இழுக்கிற அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அவ்வளோ அது மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன் தெரியாம மெசேஜுக்கு பொங்குறாங்க. நான் சொல்லவா, ஏன்னா அந்த கரடி வந்து ஒரு வாட்டி சாரி அந்த ஆக்டர் வந்து அவரை கரடி தான் சொல்லுவாங்க இன்டர்வியூல. அந்த ஆக்டர் வந்து நான் பாடுக்கு போறேன் காசு போடுங்கன்ட்டு காசு கேட்டு இருந்தாரு. மேடம் வந்து காலேஜ் படிக்கும் போது பஸ் பாஸ் வச்சிருந்த காசை என் மாமனாருக்கு தெரியாம கொடுத்து தலைவனோட சொல்லிருக்காங்க. சரி பாடுகளை காசு திரும்பி கொடுத்தாரா எல்லா இடமே சொல்லுறாரு. நீ மட்டும் அந்த கட்டா குஸ்தி 2 படம் வந்தப்போ ஆல்ரெடி பார்த்துட்டு என் கூட பார்க்க வரும்போது இன்டர்வல்ல போய் பக்கத்து சீன்ல அந்த பாட்டை பார்த்தல. நான் ஒன்னும் காசு கொடுத்து பார்க்கல, ஒரு சில பார்த்துட்டு வந்தேன். பார்த்தியா இல்லையா அவ்வளவுதான். ஓகே ஓகே அவுட் ஆஃப் டாபிக் போகி இப்போ உனக்கு இதாகுதுல்ல. அதான் வந்து இந்த மாதிரி இருக்குமோ லோக்கி எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க. பட் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து படம் வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. காரணம் வந்து படம் வந்து இல்லைன்னா அருண் மகேஸ்வரன் படமா இருந்தாலுமே கேப்டன் மில்லர் மாதிரி எங்கேயோ போய் சொரிக்காம படம் வந்து கமர்ஷியலாகவும் கரெக்டாகவும் இருந்திருக்கு. இந்த கன்ஸ் அண்ட் ரோஸ் அப்படின்ற கான்செப்ட் ஹாலிவுட்ல ஃபேமஸ் ஆனது, ஹாலிவுட்ல காமிக்ஸ்ல ஃபேமஸ் ஆனது. கிராஃபிக் நாவல்ஸ் முடிச்சுட்டு கொண்டு வருவாங்க. பட் தலைவன் இந்த படத்தை கிராஃபிக் நாவல் கொண்டு வந்திருக்காரு, ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் லோக்கி அது ஃபர்ஸ்ட் படம் கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. லோக்கி இதுக்கு முன்னாடியே படம் அடிச்சிருக்காரு. ஜனநாயகன் இல்லையா? எப்போ ஜனநாயகன்ல வருவாரு, மாற்றம் வருமா அப்படி கேட்பாரு. ஜனநாயகன்ல மாற்றம் வருவாரு கேட்பார்ல. பட் இதுக்கு முன்னாடியே தளபதி படம் வச்சிருக்காரு. மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. வந்துட்டு யாரா அவங்க அண்ணன் அப்படின்னு கேட்பாரு, துண்டுபிடி பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்பயே தலைவனுக்கு ஒரு நடிப்பு ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதான் வந்து ஒரு கேமியா கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலி டைரக்டர்ஸ்க்கு நடிக்க தெரிஞ்சாதான் இப்போ அவங்களுக்கு இந்த சீனுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வேணும்ன்றது, அப்போ அவங்களுக்கு ஆக்டிங் பற்றி தெரிஞ்சாதானே அதை வாங்கிக்க முடியும். ஸோ எல்லா டேரக்டர்ஸ்க்குமே ஆக்டிங் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவங்க டேரக்டர்ஸ் டு ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிட முடியாது, எல்லா டேரக்டர்ஸும் அடிக்கிறதையும் சொல்ல முடியாது. மயிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நடிச்சுக்கிட்டு தான் படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இதுவே படவே பண்ணணும்ட்டு. அவர் ஷூட்டிங் ஸ்பைடர்ஸ்லாம் பாருங்க நடிச்சுக்கிட்டு தான் பண்ணுவார். பட் தலை எங்கேயே படம் நடிச்சதே கிடையாது. ஒரு படத்தில் கூட வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணதே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு தெரியும். ரவிக்குமார் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லாம ரவிக்குமார் பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் பார்த்தீங்கன்னா 2வது படத்துலேயே வில்லனா நடிச்சு கலக்கி இருப்பா. அப்படி ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா புரியாத புதிர், ஓகே, அது ஒரு ரீமேக் படம். 2வது படம் பார்த்தீங்கன்னா சேரன் பாண்டியன் ஓன் ஸ்கிரிப்ட். ஆளப்பான் தலைவன் அவர் தான் வில்லன். அந்த படத்தில் அவர் தான் டைரக்டர், அவர் தான் வில்லன். நிறைய அவர் எடுத்த படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ணுறாரோ இல்லையோ அட்லீஸ்ட் படம் முடியும் போது வந்து அந்த ஹீரோஸ் அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் கூட சேர்ந்து அந்த எண்டு கார்டு போகிற மாதிரி வந்துட்டு போவார். ஓகே, ஒரு சீனாக வந்துட்டு போக முடியும். வில்லன் படத்தில் மின்சார கனவு படத்தில் முத்து படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கூட வந்துட்டு போயிருப்பா. அப்படி முத்து படத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாலே இருப்பார். அது வில்லனை கார் ஓட்டுன்னு வந்திருப்பாரு. வில்லனை கார் ஓட்டுற சீன்லாம் உன்னிப்பாக தான் தெரியும். ஆமாம்,
ஸோ வந்து இந்த மாதிரி கேமராஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை கேப்டன் கேகே. இது நம்ம புதுசாக போட்ட ஒரு புது டிசைன், GTA San Andreas ஃபேன்ஸுக்காகவே உருவாக்கப்பட்டது. முன்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 5000 இருக்கும். ஓகேவா, கேப்டன் கேம் வந்து பர்சனல் பிராண்ட் இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து கேமர்ஸாக உருவாக்கப்பட்ட ஒரு டிஷர்ட். நீங்கள் கேமாக இருக்கீங்க, இந்த டிஷர்ட் வேணும் அப்படின்னா கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்க்கு போய் DM பண்ணுங்கள். அதில் என்னென்ன சைஸில் இருக்குது, இதோட ப்ரைஸ் என்ன, என்ன டிஷர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத அங்கே சொல்லுவாங்க. மறக்காமல் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக கடை போட்டுருக்கீங்க, கொஞ்சம் தான் அடிச்சிருக்கேன், ஸ்பைடர் மேலே விற்று போயிடுச்சு. புது ஸ்டாக்காக GTA San Andreas இருக்கீங்க. ஸோ வந்து மறக்காமல் வாங்கி சஜஸ்ட். பட் எல்லா டேரக்டர்ஸும் நடிக்க முடியுமானா அப்படி கிடையாது. சில டேரக்டர்ஸ் நடிக்கணும்னு ஆசை இருக்கும், அதெல்லாம் பண்ணுவாங்க. உதாரணம் சொன்னால் நம்ம எஜே சூர்யாவை எடுத்துக்கலாம். எஜே சூர்யா வந்து ஒரு நல்ல டேரக்டர் தான். ஹாலிவுட்டில் நிறைய கான்செப்டை தமிழை கொண்டு வந்து அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். உதாரணம் சொன்னால் குஷி படம் சொல்லலாம். ஹாலிவுட்டில் வந்து சில மாதிரி லவ் பேஸ் பண்ண நிறைய விஷயம், ஒரு ஃபேண்டசி பேஸ் நிறைய இருக்கும். அதை வந்து அப்படின்ற படம் சொல்லியிருப்பார். பொதுவாக ஹாலிவுட் படம் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து ஜுராசிக் பார்க், டைம் டிராவல், பிரம்மாண்டமான படம் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. பட் ஹாலிவுட்டில் அந்த மாதிரி படங்களும் இருக்கும், லவ் படங்களும் நிறைய இருக்கும். மேடம் நீங்கள் தான் சொல்லுங்கள், லவ் பிடிச்ச ஹாலிவுட் லவ் படம் டைட்டானிக்கா? அது பிரம்மாண்ட படமாச்சு. 27 Dresses ஒரு படம் நல்லா இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் பேஸ் பண்ண ஒரு ஹை பட்ஜெட் இல்லாத ஓகே ஃபேண்டசி ஃபிலிம்ஸ் நிறைய இருக்கும் ஹாலிவுட்டில். அதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி நிறைய படம் பண்ணியிருந்திருப்பார். உதாரணம் சொல்லணும்னா நியூ படம் எடுத்துக்கலாம். நியூ படம் பார்த்தீங்கன்னா தி பிக் அப்படின்ற படம் இன்ஸ்பிரேஷன் தான், அதெல்லாம் இருந்திருக்கும். அதே மாதிரி ஹால் படம் வரா மாதிரி ஒரு ஃபேண்டசியாக வந்து லவ்வை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அந்த படம் தான் வந்து அன்பே அறியுறு. இந்த படம் நல்லா ஓடி இருந்திருக்கும். அதே மாதிரி குஷி படம் எடுத்திருப்பாரு. குஷி படத்தில் வந்து ஒரு சீரியல் வந்து கேமியோ கொடுத்துருப்பாரு. சரி, ரோட்ல கிராஸ் பண்ணாரு, ரோட்ல கிராஸ் பண்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு. எல்லாரும் வந்து நடிக்கணும்னு ஆசை இருக்கு, அதெல்லாம் பண்றாரு. அந்த மாதிரி தான் லோக்கியானுங்க ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் லோக்கியன் ஆக்டரா வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தா நம்ம சேர்னு எடுத்துக்கலாம். சேர்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து நிறைய படங்கள் வந்து ரொம்ப ஒரு லைஃப் பேஸ் பண்ண படங்களா இருக்கும். ஊர் தழுவின படமா, ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஹீரோயிசம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நாவல் மாதிரி பாடுப்பார். பாரதி கண்ணம்மா, பாண்டவர் பூமி, இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஒரு வில்லேஜ் பேஸ் பண்ண ஒரு ஊர் சம்பந்தப்பட்ட படமா இருப்பாரு. பார்க்க ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு வந்து நடிக்கிறதுக்கு ஒரு ஆஃபர் வரும்போது சொல்ல மறந்த கதை அது ஒரு படம் வச்சிருப்பா. அப்படி அந்த படம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தங்கர் பச்சான் படம் ஒரே அழுகாட்சி, தங்கர் பச்சான அழுகாட்சி படம் தான். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோகிராஃப் அப்படின்னு படம் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிருந்திருக்கும். அதெல்லாம் தொடர்ந்து படம் வச்சிருந்திருப்பாரு. அப்புறம் காணாம போயிட்டு அப்படி. பட் இதே பார்த்தீங்கன்னா சேனல் ஒர்க் அவுட் ஆனது, தங்கர் பச்சான் ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்காது. தங்கர் பச்சான் தெரியுமா, சொல்ல மறந்த கரை, அழகி, இந்த படம் எடுத்தது அவரு தான். பொதுவாக ஒரு படம் எல்லாமே அழுகாட்சி படம். படத்துக்கு போயிட்டு வந்தா வந்து கதறி அழுகாம தான் பாடுப்பா. அப்படி அப்பெல்லாம் பயங்கரமான ஹிட் ஒரு படம்லாம். ஏன் அப்படின்னா அந்த டைம் இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து பசி, பஞ்சம், பட்டினி நிறைய இருந்திருக்கும். அப்போ நிறைய குழந்தை பெற்றுவாங்க, மருத்துவ வசதி இருக்காது, சில பேர் இறந்து போயிடுவாங்க, வாழ்க்கை நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ படிப்பு வசதி கிடையாது. அவங்களோட ஸ்ட்ரகிளை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி சில படம் இருக்கிறதுனால அதை வந்து ரேட் படிப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கும், தொடர்ந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி நடத்த சும்மா அழகாச்சு செய்கிறீங்கப்பா அப்படின்ட்டு ஜாலியான பாடுங்கன்னு ஜாலி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அழகாச்சு படம் ஓடாமல் போயிடுச்சு. நீ சம்மந்தமே இல்லாமல் எது சொல்றது, கையில் கிடைச்ச பொண்டாட்டிய இன்னொருத்தனுக்கு அமுச்சு விட்டு அது ஒரு சோகம்னு அது இப்போ பார்த்துட்டு இருக்காங்க படத்தை. இதெல்லாம் ஒரு சோகமான கர்மம், அதை விடுங்க. தங்கர் பச்சான் ஏன் ஹிட் ஆகலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்கர் பச்சான் வந்து அந்த டைம் அவுட்ரேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து அம்மாவின் கைபேசின்னு ஒரு படம், அதில் வந்து தலைவன் நடிப்பு திறமை காட்டுன்ற பேரில் ஹீரோ விட இவருக்கு வந்து ஓவர் டைம் ஸ்பேஸ் வச்சு ஓவர் அழுகாட்சி வச்சு படத்தை இஷ்டத்தையே கொண்டு போனால படம் அழுகாட்சி ஆயிடுச்சு. படம் பார்க்கணும் அழுதுட்டு போயிட்டான், படம் எடுத்த ப்ரொடியூசர் அழுதுட்டு போயிட்டா. அப்படி ஏன்னா படம் வரல. இதை விட படம்லாம் ஹீரோ தான். இந்த படத்தை ஹீரோ சாந்தனு டைம் வந்து நிறைய படம் வச்சுட்டு வந்தே இருந்தார். இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிரேக் ஈவன் கொடுக்கும், ஒரு படம் பிரேக் ஆகணும்னு எதிர்பார்த்தா. அப்படி அது தங்கர் பச்சான் நடிப்பு தெரியா காட்ட போய் படம் நிக்கிட்டு போயிடுச்சு. பட் இப்போ அதில் கனெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டர்ஸே வந்து ஆக்டரா மாறுறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா ஒரு ட்ரெண்டாகவே இருக்கு. உதாரணம் சொல்லணும்னா இந்த வித் லவ் படத்துல ஹீரோ வந்து ஒரு டைரக்டர், டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படம் எடுத்தவர். அவர் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாரு. அண்ட் இப்போ ஒரு டைரக்டர்லேருந்து ஆக்டரா மாறிட்டார். அபிஷான் பார்த்தீங்க அப்படின்னா வித் லவ் அப்படின்ற படம் மூலியமா அவர் வந்து ஒரு பேய் ஹீரோட நிரூபிச்சிட்டா. அப்படி அதே மாதிரி தான் நம்ம பியர் பார்த்தீங்கன்னா முதல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து கோமாளி படம் டைரக்ட் பண்ணாரு. அப்புறம் தன்னை ஹீரோவா வச்சு லவ் டுடே அப்படின்னு படம் எடுத்தா. அப்படி அதில் ஃபேமஸ் ஆகி தொடர்ந்து படங்கள் ஹிட் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டரா ஆயிட்டா. அப்படி ஆனா இவருக்கு வந்து ஆரம்பத்திலே ஆக்டர் ஆகணும்னு ஆசை தான். ஏன்னா இவர் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லயே இவரை ஹீரோ அடிப்பா. அப்படி சலூன் சொன்ன ஷார்ட் ஃபிலிம் இருக்கும், அது அவர் தான் ஹீரோ. அதே மாதிரி வந்து ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பாரு, அது அவர் தான் ஹீரோ. இவருக்கு ஆரம்பம் வந்து ஹீரோவான ஆசை, அதை வந்து டைரக்ஷன் மூலியமா வந்து ஹீரோ ஆயிட்டா. அப்படி ஸோ டேரக்டர் வந்து ஹீரோ ஆகுறதுன்றது இன்னைக்கு வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுச்சு. மேபி நம்ம லோக்கியானு பார்த்தீங்கன்னா எல்சியாவது இது அது போங்களா அப்படின்ட்டு எல்சியத்துக்கு உப்பு தண்ணி போட்டு தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாயகன்
உதயமாகிறான் மாடுவாரோ அப்படின்னு எனக்கு தோடுது. ஒரே ரெக்வஸ்ட், நீங்க வந்து ஆக்டிங் ஸ்கூல் போயிட்டு கொஞ்சம் ஆக்டிங் ப்ராப்பரா கத்துக்கிட்டு நீங்க வந்து இன்னும் நிறைய நடிச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. என்ன பண்றாங்க, ஒரு மீம் ஒன்று எடுத்து பார்த்தேன். இது வந்து நியூ இயரா ஆஃப் ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் அப்படின்ட்டு. ரஜினிகாந்த் அப்படின்ட்டு பிஆரை பிடிச்சிருக்கானுங்க, கமல்ஹாசன் நம்ம லோக்கியனை பிடிச்சிருக்கானுங்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ் மேடம்? எங்க அண்ணன் அட்லி வந்தாலாம் நீங்களாம் காலிடா. அட்லி என்ன ஏன் ஆக்டிங் போறாரு? அவர் டைரக்ஷன்ல பயங்கரமா கல்லா கட்டிட்டு இருக்காரு. ஒருவேளை டைரக்ஷன்ல கல்லா கட்டாதவங்க தான் ஆக்டிங் வருவாங்களா? ஒரு புரிஞ்சுங்க, ஆக்டர் ஆகுறது ஆக்டிங் பண்றது ஒரு வகையில் ஈஸி தான் டைரக்ஷன் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஒரு கேப்டன் ஆஃப் ஷிப்பா இருந்து ஒரு படம் தாங்கி தூங்கின்னு போறதை விட கால் ஷீட் மட்டும் கொடுத்துட்டு நடிச்சுட்டு வந்துட்டு உட்காந்துட்டு காசு வாங்குறது ரொம்ப ஈஸி. ஸோ அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. உதாரணம் சொல்லணும்னா டைரக்டர் கஜேந்திர ஒருத்தர் இருந்தார், குண்டா சொட்டையா சீனத்தானா படத்துல லூஸ் நடிச்சிருப்பாரு. அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம ஞாபகம் இருக்கா? அவர் பார்த்தனா ஒரு டைரக்டர் தான், நிறைய காமெடி எடுத்துட்டு இருந்தாரு. பிரபு வச்சு இந்த வரிசை படம் பண்ணிட்டு இருந்தாரு, காமெடி படம்லாம். அப்புறம் படம் செய்ய போகல, படம் வாய்ப்பு வரலன்னு ஒன்று ஆக்டிங் பக்கம் போயிட்டாரு. இதே மாதிரி தான் ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். டேரக்டர்ல இருந்துட்டு அப்புறம் வாய்ப்பு வராம என்னத்தை அப்படின்னு விட்டுட்டு அடுத்து ஆக்டிங்ல போய் கல்லா காட்டம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏன் சொல்லலாம், ஆர் சுந்தரன் சொல்லலாம். ஆர் சுந்தரன் பார்த்தீங்கன்னா நம்ம திருமதி பழனிசாமி இந்த படம் எடுத்த டேரக்டர் தான். அவர் பார்த்தீங்கன்னா படத்துல காமெடி ஆக்டிங் காமெடி ரோல் பண்ணிருப்பாரு. டேரக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. டேரக்டர்ஸா இருந்துட்டு திடீர்னு ஆக்டர் வாய்ப்பு கிடைக்காது. என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுக்கிற படத்திலேயே ஒரு ரோல் நடிப்பாங்க. ஒரு காமெடி ரோலு, குணச்சித்திர ரோலு, வில்லன் ரோலு, இந்த மாதிரி நடிப்பாங்க. இந்த படம் ஹிட்டாயிரும், ஓகே இந்த படம் ஹிட்டாயிரம் ஃபேமஸ் ஆகி வச்சுங்களேன். ஒருவேளை அதுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் டைரக்ஷன் ஆக்டிங் கிடைக்கும். கே.எஸ். ரவிக்குமார் சொல்லலாம், ஆர் சுந்தரராஜன் சொல்லலாம், அப்புறம் வந்து பாண்டியராஜன் சொல்லலாம், ஏன் மணிவண்ணன் சொல்லலாம். மணிவண்ணன் நடிக்காத ரோலே கிடையாது, வில்ல காமெடிய சப்போர்ட்டிங் ரோல்ட்டு ரோல் பண்ணியிருந்தபடி. ஸோ வந்து இது ஒரு ஸ்டாட்டிக்ஸாக வச்சிருப்பாங்க. பட் லோக்கியனுக்கு வந்து எப்படி வந்து அருண்மாதேசனுக்கு இந்த கேரக்டர் தான் செட் ஆவாருன்னு நினைச்சாரு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் அவங்க வேற இன்னொரு படம் கூட கமிட் ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் ஓடிடுச்சு இல்ல. சினிமா பொறுத்த வரைக்கும் இல்ல, சினிமா யூடியூப் எல்லாத்தையும் அப்படிதான். ஒன்று ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா தொடர்ந்து அதை ட்ராவல் பண்ணுவாங்க. தோத்து வச்சா மூட்டை கிளம்பிடுவாங்க. அப்படியே நான் மட்டும் தான் கேம் சரி ஓடனா கூட வீடியோ போட்டுட்டு இருக்கேன் நாட்டில். ஏதாவது பாருங்க ஏன் அப்படி பண்றீங்க. இவங்க வரிசையில் கண்டிப்பாக நம்ம லோக்கி அண்ணனும், பாக்கியராஜ், பாண்டியராஜன், மணிவண்ணன், பாரதி ராஜா, PR, S.J. சூர்யா, அபிஷான், மிஷ்கின் வரணும். பார்த்தீங்களா, இது தலைவன் பழகிறதே இல்லை. படம் எடுத்தா ஏகப்பட்ட நொட்டுரோல சொல்கிறானுங்க. ஆனால் தலைவன் வந்து ஒன்லி ப்ரொமோஷன், ஆடியோ ஃபங்க்ஷன் ப்ரொமோஷனுக்கு போகிறது. ப்ரொமோஷன் காசு வரா தெரியல, பட் ஃப்ரீ ப்ரொமோஷன் தான் பண்ணுவார். இல்லை அப்படின்னா ஆக்டிங் படத்தில் நடிக்கிறது. ஆக்டிங் தான் வேறு பிஸியாக இருப்பொழுது. ஏன்னா படம் வச்சா கூட சொல்கிறாங்க சைக்கோ பார்த்தாரு. சைக்கோ படம் அவரோட நொட்டாயிரு தான் செய்யுது, அதை ஒத்துக்க மாட்டேங்குது வேற. சரி தலைவலி வாங்கிட்டு தலைவன் ஈஸியாக வந்து நான் ஆக்டிங் போயிட்டாரு பொழுது. இந்த வரிசையில் அடுத்த லோக்கி அண்ணா இருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ லோக்கி அண்ணா எடுத்த பாதை வந்து ஹீரோ பாதை. குலச்சித்திரனால காமெடி கிடையாது, ஹீரோ பாதை. ஸோ ஹீரோவா இருந்து இதுக்கப்புறம் பாடிப்பாரா, தொடர்ந்து இதே மாதிரி வந்து கல்லா கட்டுவாரா, PR-க்கு ஒரு போட்டி இறங்குவாரா அப்படின்றதான் ஒரு கேள்வி. இதுக்கப்புறம் நான் சன் டிவி அடுத்த படம் கொடுப்பாங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு. சன் பிக்சர் படம் எடுத்து வச்சிங்களேன், இட்டுக்கு தான் தொடர்ந்து படமாக கொடுக்குறாங்க. ஓகே சந்தோஷ், இதுக்கப்புறம் லோக்கி அண்ணா அடிப்பாரா, படம் வருமா, அது ஹிட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.